அழைத்து வந்தாயா என்ன? சொன்ன உடனே போய் எங்க வேகமே டேய் வேகமா போய் அம்மா வீட்டை பார்த்தேன். அம்மா வீட்ட அம்மா வீட்டுல பார்த்தேன். சரி அம்மா திறந்து போட்டு வராங்க. ஏன்டா வீட்டுல திறந்து போட்டிருக்கும் போது போய் பாத்தியா நீ? இல்லைங்க, வீட்டை திறந்து போட்டு. ஓ வீட்ட சரி. என் தேவி வந்து கொண்டிருக்கிறாளா? வந்து பார்க்கிறேன் தேவியா பல்லவி வருவா என் தேவியே. சுகமாக வாழ்வா தேவி. பல்லவி வான்மதி உங்களுடைய மதத்திற்கு ஆசை தேவியாகிய வான்மதி பிறந்திருப்பாள். அன்னைக்குடைய மலர்களை கொண்டு வந்து உங்களுடைய பொன்னான பாதத்தில் கொட்டி இப்படி வந்தன சாமி. தேவி பான்மதி மன்னனுடைய பாதத்தை ஆதாரமாக சேவத்தபடினால் என் தேவிக்கு மனமால கொலையாம உனக்கு நான் வச்சுக்குங்க வழியாம நான் கட்ட திருமாங்கரியத்தோடு 56 தேசத்துக்கு ராணியாக வாழ்ந்திருப்ப எழுந்திரும் தேவி. சாமி ஆசீர்வாதம் கொடுத்ததினா மிகவும் சந்தோஷம் அடைந்தி. சந்தோஷம். அப்படி இருந்தாலும் அஸ்னாபுரத்தில் இருந்தவரை ஏதோ ஒரு காரணமாக அழைத்தீர் சாமி. கலைத்தேன் தெரியுமா? சொல்லுகிறேன் தேவி. மன்னவர தேடி பரவன போறேன். பாண்டவர தேடி
பஞ்ச பணாதி பசங்களை பாண்டவர்களை சரி சூதுனால் பகடையாடி சொந்த நாட்டை நான் பறித்தேன். கையால் பகடையாடி நாடு ராஜ்யம் அவனித செங்கோல் உப்புச்சட்டை வரையோடு அனைத்தையும் பறித்துக் கொண்டு கண்டவனுக்கு பிறந்த குண்டமாரி பசங்களை காட்டுக்கு ஓட்டியிருக்கிறேன். சரி 12 ஆண்டு வனவாசம் ஓட்டல இல்லையா? 6 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. ஆனால் 5 ஆண்டு முடிந்து 6வது ஆண்டு தொடங்கி விட்டது. காடு சென்ற பாண்டவர் செத்தார்களோ பிழைத்தார்களோ சேதி தெரியல. செத்து இருப்பாங்க. என்னது? செத்து இருப்பாங்க. பாண்டவர் செத்திருப்பானுங்களா? செத்து இருப்பாங்க. இருப்பாங்க மந்திரி. அப்படியாக இருந்தால் ஆனால் தேவி பன்மதி செத்து இருப்பாங்க. செத்தா இருக்க முடியும். இருந்து நாட்டுக்கு வந்துட்டா வேறு பாதி நாடு கொடுத்துடலாம். புருஷன் தான் கூறுகட்ட கூலியான என்னது? பாண்டவருக்கு நாடா? அப்படின்னு அவன் சொல்றாங்க. ஏய், நாங்க என்ன மயிர் தரனாரு? ஏண்டா செத்து போயிருப்பானுங்கன்னு சொல்றியே? அவங்க செத்து இருப்பாங்க. என்னது? செத்தா இருக்க முடியும். செத்து போயிட்டாங்க. அப்படி சொல்றா மந்திரி. செத்து போயிட்டாங்க. இன்னைக்கு பாண்டவரை தேடி நேர்முறையாக செல்லுகிறேன். மந்திரி சொல்ற மாதிரி பாண்டவர் செத்து இருந்தா காரியம் பண்ணலாம். உயிரோடு இருந்தா இன்னும் 12 கானகம் ஓட்டலாம். கானகத்துக்கு போய் வர தேவி போய் வரேன். நீ மண்ணா புது பகடையாடி நாடு நகரம் அடித்து பறித்துக் கொண்டு ஆமா 12 ஆண்டு வனவாசம் ஒரு 2 அஜாதவாசம் கானகம் ஓட்டி வைத்தது முட்டம் இல்லாமல் 6 ஆண்டு காலம் முடிந்தது. ஆமா நீதி நீ 7 ஆண்டு காலம் கழித்து வந்தா இவன் உனக்கு பண்ணாட்டியா எனக்கு பண்ணாட்டியா? உங்களுக்கு தான் பண்ணாட்டி. அப்புறம் எப்படி பாண்டவருக்கு நாடு கொடுக்கலாம் சொல்லலாம். அதனால கோவம் வந்துச்சு. ஏண்டா மாலையிட்ட மனைவியை நான் அடிக்கலாம். ஆமா. நீ அடிக்கலாமா? தப்பு தப்பு. இனிமே அடிப்பியா? நான் அடிச்சேன் சார். என் பொண்டாட்டி அடிப்பியா? பொண்டாட்டி வந்தா அடிப்பேன். தேவி உங்களுக்கு கெடுமுட்டி போகுதாங்க. அடியே பாண்டவருக்கு நீ பச்சமா பேசுறாய். பழனிசாமி பாண்டவருக்கு நீ பச்சமா பேசிட்டு இருக்கிற, எதிரி பக்கம் எடுத்து பேசிட்டு இருக்கிற. பாண்டவருக்கு நாட்டை கொடுத்துடலான்னு சொல்லுகிறாயா? நீ பாண்டவரை தேடிக்கிட்டு போறேங்க போது பழனிசாமி எதுக்கு
நம்ம அணைக்கட்டு மாளி எல்லாம் ஆ, அந்த ஐயா அலரக்கண்டி ஆ, குதிரை கட்டு மாளி எல்லாம் ஆ. ஒரு கோட்டான கோவக்கண்டி ஆ. செத்தா கத்துவோம். ஆஹா. கோட்டான கோவக்கண்டி ஆ. போனீங்கன்னா செத்து போயிரோட குண்டா போவா நான் செத்து போகணும். அடி பகைத்தான வாடியில பொல்லாங்கு சொல்ல வந்தாய். ஐயா! ஏய், கண்டாடி! அடி நான் பழனி சொல்ல போது பொல்லாங்கு சொல்ல வந்தாய். உன்னை ஓட்டி வைப்பாரடி, ஓட்டி வரைப்போ. உன்னை ஓட்டி வைப்பாரடி, ஓட்டி வரைப்போ. ஐயா! பாண்டவரை தேடி போகிறேன் காட்டுக்குன்னு சொல்லும் போது பொல்லாங்கு சொல்ல வந்திருக்கிறாயா? நீ சொல்லி நான் என்னைக்கு நீ நின்ன துறை என்ற துரியோதரை விளக்கார எடுத்து முன்ன வச்சுட்டா சமையல காலில் போக வாடா டேய் உயிருள்ளவரைய கால பின்னெடுத்தது கிடையாது. கெட்டதானாலும் சரி செய்வேர் இந்த துரியன் சொன்ன உதயமான துரிய அஸ்தமாகும் என்று அதை செய்து முடிப்பேன். இன்னைக்கு கானகத்துக்கு நான் ஒருவனாக போகவில்லை. என் துணை கொண்ட தம்பிமார்களோடு நாங்கள் 100 பேர். என் அண்ணனாகிய கர்ண மகாராஜன் 101 பேரை நாங்க கானகத்துக்கு போறோம். பாண்டவரை கண்ணால் கல்லாக்கி அடிச்சு கொள்றோம். உயிரோடு இருந்தா இன்னும் 12 கானகம் ஓட்டுறோம். அதனால காட்டுக்கு போய் வர போயிட்டு வா மன்னான்னு சொல்லுது. நீ மன்னா எத்தனை ஊரை எடுத்து உரைத்தாலும் கண்ணிய மனைவி வாழ்ந்து கேட்பது போல் தெரியவில்லை. எது நீ தடமேல் தடை போட்டாலும் சரி நான் உன் வார்த்தையை கேள மாட்டேன். நான் காட்டுக்கு போய்த்தாராக வேண்டும். பாண்டவரை கண்ணால் கண்டால் ஆ, நீண்ட வனநாண்டு வனவாசம் ஆமா. ஓராண்டு அக்காத வாசம் ஆ. கானக ஓட்டி வைத்து விட்டு ஆ. நீங்க வருவீர் வருவீர் ஆ. பள்ளி மேல விழி வைத்து காத்திருப்பேன். வருவாய் என் தேவி பாண்டது. தேவியா ஆ. ஏடர எழுதர வாசித்தாலும் சரி. பெண்பித்தியோ பெண்பித்தி என்று சொல்லுவார்கள். சரி. நான் உன்னை அழைச்ச உடனே என்ன சொன்னேன்? என்ன சொன்னீங்க? காட்டுக்கு பாண்டவர் தேடி போறேன்னு சொன்னேன். இதே வார்த்தையை பொய்வாமன்னாலும் சொல்லி இருந்தா எதுக்கு நான் உன்னை அடிக்கிற உடம்பு நோகுது? அப்படியா? வேண்டான்னு சொல்லி வாதமா பேசிடுகிறாள் அடித்து விட்டு சரி. என் மேல் கோபம் கொள்ள வேண்டாம். நான் சென்று வருகிறேன் பாண்டவருக்கு. அப்படியா? ஆ. அது போலவே சென்று வாருங்கள் வந்தா ஆகட்டும் தேவியே.